Daily. Taste the Daily. ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2. 2024 பிரச்சனையை ஃபேஸ் பண்ண நடிகர்கள் டாப்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நயன்தாரா அவர்கள் தான். அதுவும் இல்லாமல் நயன்தாரா அப்படின்னு சொன்னாங்க நம்ம எல்லாத்துக்கும் இந்த 2024 ஞாபகத்துக்கு வர்றது ஓடிடியில் வந்த ஃபேரி டேல், அவங்களுடைய கல்யாண வீடியோ, கல்யாண ஆல்பம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். டாக்குமெண்ட்ரி அப்படின்னு இன்னொரு வார்த்தைகளும் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ தனுஷ் சார் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ 10 கோடி நீங்கள் கொடுக்கணும், எங்களுடைய 400 கோடி தான் படத்துலேருந்து யூஸ் பண்ண ஒரு சின்ன கிளிப் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்னத்தை யூஸ் பண்ணாலும் எனக்கு காப்பிரைட் கொடுத்தே ஆகணும், காசு வாங்கியே ஆவேன் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் அவங்க போட்டது மிகப்பெரிய ஒரு லெட்டர். அந்த லெட்டர் வந்து நயன்தாரா தான் இப்படி பேசினாங்களா, நயன்தாரா எப்படி வந்து இப்படிலாம் வந்து, அதாவது சன் ஆஃப் அப்படின்னு போட்டது, பிரதர் ஆஃப் அப்படின்னு போட்டது, அவர் வந்து ஒரு ஃபேமிலி மூலமாக வளர்ந்தவர் அப்படின்ற சில விஷயங்களை மென்ஷன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஒருவேளை அவரை மென்ஷன் பண்ணால் வேறு யாருக்கும் தப்பாயிடக்கூடாது அப்படின்றக்காக கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ தான் தனுஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் அப்படின்றக்காக கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு மிக்சரான விஷயங்கள் தான். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து நிறையா விஷயங்களில் பேசினாங்க. அவங்களே வந்து இன்னொரு இன்டர்வியூவில் வந்து, இல்லைங்க நானே வந்து ட்ரை பண்ணேன், அவர்கிட்ட பேசினேன், அவர் தான் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து அவர் தான் அதை பண்ணாரா, இல்லை வந்து உள்ளே யாரும் நடுவில் இருந்து பண்ணாங்களான்னு தெரியல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு காலத்தில் நாங்கள் எவ்வளோ பெரிய தோஸ்தா இருந்தோம் தெரியுமா அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து கன்ஃபியூஸ் வரும். ஓகே, அது நமக்கு தேவையில்லை. ஸோ 2024 நயன்தாரா மேம் சொன்னால், நயன்தாரா அப்படின்னு சொன்னாலும் இதான் ஞாபகம் வரும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, நடிகை நயன்தாரா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய கணவர் விக்னேஷ் சிவனும் இதில் அடங்குவார் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால் ரீசெண்டாக வந்து ஒரு விஷயந்தான், விக்னேஷ் சிவன் வந்து இந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு போனார். அங்கே கடலோரத்தில் இருக்கிற அரசுக்கு சொந்தமான, பாண்டிச்சேரி அரசுக்கு சொந்தமான ஒரு ரெசார்ட்டாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து, சார் இந்த மாதிரி எனக்கு வேணும் சார், என்ன சார் தருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவர் கேட்டதாகவும் மிகப்பெரிய ஒரு செம்ம வைரல். அது எப்படா அந்த மனுஷன் வந்து, அதுக்கு வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி காமெடியான மியூசிக்லாம் போட்டு ட்ரோல் மெத்தடாகவே அதை வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அந்த மனுஷன் சொன்னாப்புல, ஏங்க நான் அந்த மனுஷன்கிட்ட பேசுனது வேற, நீங்கள் பேசுகிறது வேற, என்னடா அதை ஏதோ ஒன்று சும்மா போயிட்டு வந்து பேசினாலே ஏதோ ஒரு கதையாக்கி விட்டுறீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் அதில் நம்ம ஆட்கள் ஒரு லாஜிக்கை வேற கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா 400 ரவுடி தான் படம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் 400 ரவுடி தான் அதில் சிங்காக இருக்குல்ல. ஸோ 400 ரவுடி தான் படம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து அதிகமான ஒரு ஷூட் வந்து போயிருந்துச்சு. ஒருவேளை அப்போ வந்து அவங்க 2 பேர் இருக்கும்போது, நம்ம 2 பேர் சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாண்டிச்சேரியில் இந்த ரெசார்ட்டை நம்ம வாங்கிடுவோம், அதாவது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அப்படின்லாம் வந்து கதையை கட்டி என்னென்னமோ பண்ணானுங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஓரத்தில் ஒரு மாதிரி வந்து பிராண்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் தான், சரிப்பா விக்னேஷ் சிவன் வந்து கேஷுவலாக ஏதோ அவருக்கு ஏதோ தேவைப்பா, இவருக்கு ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்லியாக ஏதோ பேசியிருக்கிறாங்க அப்படின்றது தான் வெளியே வந்துச்சு. ஸோ நல்ல வேளை மைக்கு வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாமாடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கேஷுவலான வைரல் ஆகிற விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு தான் அது நெக்ஸ்ட்டு என்ன ஒரு வடிவம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பாசிட்டிவான விஷயம், ஸோ அவங்க 2 பிள்ளைங்க, ஸோ அவங்களுக்கு வந்து எங்கெல்லாம் அவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க, அவங்க என்னெல்லாம் சோறு விட்டுனாங்க, அதாவது ஓணமாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், அவங்க என்னென்னலாம் கெட்டப் போட்டு விட்டாங்க. அதாவது நயன்தாரா மேம் சொன்னால் அவங்களுடைய கணவர் விக்னேஷ் சிவனும் உள்ளே வந்து அடங்குவாங்க. ஸோ அவங்கள சொன்னால் அப்படின்னா அவங்களுக்கு இருக்க 2 பிள்ளைங்க சுருள் மண்டையோட அந்த 2 பசங்களும் வந்து ஞாபகத்து வருவாங்க. ஸோ அதிகமாக சர்ச் செய்யப்பட்ட, அதிகமாக பிரச்சனையும் சரி, அதிகமாக வந்து பாசிட்டிவாகவும் பார்க்கப்பட்ட ஒரு ஸ்டாரில் நயன்தாரா தான் இருக்காங்க. ஸோ அதனால் நயன்தாரா அவர்கள் என்றைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்றத எல்லோரும் வந்து இதுலேயும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ப்ரோவில் சொன்னேன். ஸோ அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்த படங்களும் வருது. அவங்க வந்து ராக்காயி அப்படின்னு சொல்லிட்டு உமன் சென்ட்ரிக் ஃபிலிமை வந்து இன்ன வரைக்கும் இத்தனை வருஷம் கெரியரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் ஆக்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அவங்க அதை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்கள வந்து எல்லோரும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மனசார கூப்பிட்றாங்க. ஸோ லேடி சூப்பர் ஸ்டாரை வந்து 2024 எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பாசிட்டிவாக பார்த்தீங்களா, இந்த மாதிரி சர்ச்சைகளோட பார்த்தீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. நான் பார்த்ததெல்லாம் பாசிட்டிவ் தாங்க. நன்றி. Taste the Daily. ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2.